சேலத்தில் 24 மணி நேரமும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பேருந்து நிலையத்தில் நிகழ்ந்த கொலை சம்பவத்தால் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல், இது குறித்தான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றது நாள் முதலாக தினந்தோறும் குற்றச்சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்குன்னே சொல்லலாம். இதனால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். குறிப்பாக சேலம் புதிய பேருந்து நிலையம், அதாவது 24 மணி நேரமும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த ஒரு பேருந்து நிலையம். இங்கு இந்த பேருந்து நிலையத்திலிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 12:30 மணி அளவில் எடப்பாடி பேருந்துகள் நிற்கும் பகுதியில், அதாவது பள்ளப்பட்டி காவல் நிலையத்திற்கு பின்புறமாக, காவல் நிலையத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய எடப்பாடி பேருந்து நிறுத்தம் வந்து 25 மதிக்கத்தக்க ஒரு இளைஞருக்கும் மற்றொருவருக்கும் வாய்க்காரர் ஏற்பட்டுள்ளது. இந்த தகவல் முற்றவே அந்த மற்றொரு இளைஞர் வந்து தனது கையில் இருந்த பாட்டில்களால் எடுத்து இளைஞரை தரமறையாக தாக்கி குத்தியுள்ளார். இதில் நிலை குலைந்து போன அந்த 25 வயது மதிக்கத்தக்க இளைஞர் மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து அவர் உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். உடல் மற்றும் கழுத்து பகுதியில் பலத்த காயங்களுடன் அனுமதிக்கப்பட்ட அந்த இளைஞர் இந்த காலை வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சேலம் புதிய பேருந்து நிலையம் என்பது 24 மணி நேரமும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதி. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் செல்லக்கூடிய பகுதி. இந்த பகுதியில எடப்பாடி பேருந்துகள் நிற்கும் பகுதியில அதாவது இந்த கொலை சம்பவம் நடைபெற்றிருப்பது வந்து மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற கொலை சம்பவங்களும் பாலியல் சம்பவங்களும் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் மிகுந்த பீதியில் இருக்காங்கன்னு கூறலாம். பவித்ரா, பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்பது கூறுவது ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்துகிறது. தகவலை வழங்கியமைக்கு நன்றி சக்தி.